ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஆகாஷ் கிச்சனில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய வரும். வெஜ்ஜு சாண்ட்விட்ஜு. இப்போ வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். நம்ம நீங்கள் ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. 4 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு பெரிய கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். பெரிய வெங்காயத்தை, ஒரு வெங்காயம் போதும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு மேலே ஆட் பண்ணிக்கிங்க பச்சை மிளகா. கூடவே வந்து ஒரு பெரிய கேரட் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் வந்து பச்சை பட்டாணி ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா வதக்கலாம். இப்போ வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து தோல் நீக்கிட்டு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணும்போது சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து நம்ம கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் வேறு வெஜிடபிள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க, காலிஃப்ளவர் இதெல்லாம். இப்போ கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப. நீங்கள் வந்து காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், நீங்கள் வந்து காரத்துக்குமே ஆட் பண்ணிக்கிங்க. 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், வெஜிடபிள் நல்லா வெந்துருச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து நான் கூடவே கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணுறேன். மல்லித்தலை ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக வெஜிடபிள் வந்து சாண்ட்விச் செய்யறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெட் எடுத்துக்கலாம். நான் 2 ப்ரெட் எடுத்திருக்கேன். சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெட்டில் வந்து ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஸ்டஃபிங் வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட்டில் வந்து நல்லா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து சீஸ் வச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு சீஸ் வைக்கிறேன். நீங்கள் சீஸ் இல்லாமையும் செய்யலாம். சீஸ் வைக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் ஒரு சீஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ப்ரெட்டு. நம்ம வந்து இப்போ தோசை கல் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர் தடவிருக்கேன். நீங்கள் வந்து நெய் கூட தடவிக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே அப்படியே கரண்டியை வச்சு நல்லா இது பண்ணுங்கள். இப்போ வந்து பரட்டி போட்டுடலாம். ஒரு சைடு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ப்ரெட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. நல்லா அப்படியே கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து சீஸு ஸ்டஃபிங் நல்லாயிருக்கும், வெஜிடபிள் ஸ்டஃபிங். பாருங்கள், நம்மளுக்கு வந்து வெஜ்ஜு சாண்ட்விச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வெஜ்ஜு சீஸ் சாண்ட்விச் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. நான் வர கட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் ஸ்கூலுக்கு கூட நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தரலாம்.
நீங்களும் அந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த புது ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.